வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. டெய்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? அதில் இன்றைக்கி பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா பார்க்க போகிறோம். அதாவது பிரதம மந்திரி பாதுகாப்பான இந்திய வேலைவாய்ப்பு திட்டம். என்ன அப்படின்னா, இவங்க முதல் முறையாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கும் அவங்கள வேலைக்கு ஆள் எடுக்கிற முதலாளிகளுக்கும் பயனளிக்கிற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க, வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாங்க, தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குறாங்க திட்டத்துக்கு கீழே. ஓகேவா? இதுக்கு மொத்தம் 3.5 கோடி, கிட்டத்தட்ட 3.5 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க. 1,00,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா 99,446 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. என்ன யூசேஜ் அப்படின்னா, முதல் முறையாக வேலைக்கு சேர்கிற தொழிலாளிக்கு 15,000 ரூபா இன்சென்டிவாக கொடுக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்களோட சேலரி ஆண்டு வருமானம் அப் டு 1 லேக் வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க. மொத்தம் 2 தவணையாக கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து அவங்களோட ஓனர்ஸ், அவங்களுக்கு அவங்க ஒரு ஆளை வேலைக்கு எடுக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆளுக்காண்டி ஒரு 3,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஏறும். ஓகேவா? அப்போது எத்தனை பேர் எடுக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் 3,000 ரூபா ஓனர்ஸ் அக்கௌண்ட்டில் ஏறும். அது எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலிமா ஏற்றுறாங்க. ஓனர்ஸ்க்கு பேன் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஏற்றுறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருந்துச்சு. அதுதான் இப்போ பிஎம் விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் முதல்ல எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா August 1, 2025. பட் இது July 1 அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? கேபினெட்டில் அப்ரூவ் ஆகிட்டு இது எவ்வளோ நாள் நடைமுறை இருக்கும் அப்படின்னா 2027 ஜூலை 31 வரை நடைமுறையில் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இது மேக்ஸிமமாக தயாரிப்புத்துறை மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்க அதிகமாக முன்னுரிமை கொடுக்காங்க. அது 4 வருஷம் வரைக்கும் இந்த திட்டம் அவங்களுக்கு மட்டும் செயல்பாட்டில் இருக்குமா. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 வருஷம் தான் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.